இந்தியாவிலேயே முதன்முறையாக வயது முதிர்ந்தவர்களுக்கான பிரத்யேக மருத்துவமனை சைதாப்பேட்டையில் இன்னும் 2 தினங்களில் திறக்கப்பட உள்ளது என்று அமைச்சர் மா சுப்பிரமணியன் கூறினார். சென்னை மேற்கு சைதாப்பேட்டையில் நடைபெற்ற கூட்டத்தில் அமைச்சர் மழைக்காலத்தில் சைதாப்பேட்டை அதிகம் பாதிப்படைவதை தடுக்கும் வகையில் அடையாறு 6 பாலத்தை மேம்படுத்த ரூபாய் 1500 கோடி ஒதுக்கப்பட்டுள்ளது என்றார். இன்னும் 2 நாட்களில் வயது முதிர்ந்தவர்களுக்கான பிரத்யேக மருத்துவமனையை சைதாப்பேட்டையில் திறக்க இருக்கிறோம் என்றும் அவர் கூறினார். சைதாப்பேட்டையில ஒரு 18 மாச காலத்துல 1000 படுக்கைகளுடன் கூடிய 430 கோடி ரூபாய் மருத்துவமனை, கலைஞர் நூற்றாண்டு உயர் சிறப்பு மருத்துவமனை. இந்த மாதிரி சிறப்புக்குரிய மருத்துவ வசதிகள் இந்த மருத்துவமனையில் இருக்கிற மாதிரி இந்தியாவில் வேற எந்த மாநில அரசு மருத்துவமனையிலும் இல்லை. இன்னும் ஒரு 2 நாள்ல 25ஆம் தேதி வயது மூத்தவர்களுக்குன்னு ஒரு பிரத்யேக மருத்துவமனை அங்க திறக்க போறோம். அதே இடத்துல கட்டி இருக்கிற ஒரு மருத்துவமனை, இவங்களுக்குன்னு ஒரு பிரத்யேக கியூ இருக்காது, அவங்கள முறைப்படுத்தி தனியா உட்கார வச்சு மருந்து கொடுக்கறதும் இருக்காது. ஆனா அவங்களுக்குன்னு மட்டுமே தனி மருத்துவமனை ஒண்ணு வேணுங்கிறது நீண்ட கால கோரிக்கை. அந்த மருத்துவமனை இந்தியாவிலேயே முதன்முறையாக சைதாப்பேட்டையில் அமையவிருக்கிறது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.